நம்முடைய தமிழ்நாட்டின் மூத்த தலைவர், புதிய தமிழகம் கட்சியின் தலைவர், மதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் முன்னத்தி ஏறாக நாம் அனைவரையும் இங்கே ஒன்று திரட்டி இருக்கிறார். இதில் கட்சி மாற்றியங்களுக்கு இடமில்லை. தமிழ்நாட்டின் உரிமை. ஆடு தாண்டி என்பது தமிழ்நாட்டு எல்லையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுதான். 1956 மொழிவழி மாநிலம் பிரிக்கின்ற பொழுது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு செய்த வரலாற்று பிழையின் காரணமாக குடகு மாவட்டத்தை நாம் இழந்தோம். குடகு மாவட்டத்தில் உள்ள மக்களும் தலைவர்களும் மாபெரும் ஆளுமைகளும் இன்னும் சொல்ல வேண்டுமானால் விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் ராணுவ தளபதி மார்ஷல் கரியப்பா, இரண்டாவது ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் திம்மையா பாகிஸ்தான் போரிலே 1.5 லட்சம் பேரை கைது செய்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர். இந்த 2 பேருமே குடகை சேர்ந்தவர்கள். அவர்கள் இடத்திலே கேட்கிற பொழுது எங்களுடைய குடவா மொழிக்கு எழுத்து கிடையாது, நாங்கள் தமிழில் தான் படித்தோம், எனவே தமிழர்கள் நாங்கள் பிறந்த குடகு மாவட்டத்தை தமிழ்நாடோடு சேர்க்கணும் என்றார்கள். ஆனால் நம்முடைய தலைவர்கள் செய்த வரலாற்று பிழை இன்றைக்கு 50 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். நடுவர் மன்றம் கோருவதற்கு ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் போராடினோம். 1968 ஹேமாவதியிலே வீரேந்திர பாட்டீல் என்பவர் அடிக்கலாக்கினார் அணைகட்ட. அன்றைக்கே தமிழ்நாடு கொதித்து எழுந்திருக்குமேனால் ஹேமாவதி அணையும் கட்டியிருக்க முடியாது, கேரஞ்சி அணையும் கட்டியிருக்க முடியாது, கேரஞ்சி அணையும் கட்டியிருக்க முடியாது. இன்றைக்கு மேகதாது என்று சொல்லக்கூடிய ஆடு தாண்டி சிக்கலே இருந்திருக்காது. எனவே இன்றைக்கு இங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எந்த அரசியல் முன்னோக்கமும் இன்றி தமிழ்நாட்டின் உயிராணி சிக்கல் 30 லட்சம் ஏக்கர் நமக்கு நெற்களஞ்சியம், முப்போகம் விளைந்த நிலம் இன்றைக்கு ஒரு பாகத்திற்கு இன்றைக்கு குருவை இல்லாமல் போய்விட்டது. ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணை நிறைந்த தண்ணீர் திறந்திருந்தால் இன்றைக்கு 10 லட்சம் ஏக்கர் கதிரும் பொதியுமாக விக்கட்டும் கக்கட்டுமாக இருந்திருக்கும். ஆனால் இல்லை, முப்போகம் என்பது இன்றைக்கு ஒரு பாகம் இருக்கிறது. இந்த ஒரு பாகத்தையும் தட்டி பறிக்க கங்கணம் கட்டி இருக்கிறார்கள் கர்நாடகத்துக்காரர்கள். அவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒன்று செல்ல வேண்டும் என்பதற்கான அடையாளம் தான் இந்த தலைவர்கள். வாருங்கள் தமிழர்களே, புதிய வரலாறு படைப்போம். ஒரு நொடி கூட தாமதப்படுத்தக்கூடாது. நம்முடைய அன்பு தம்பி சந்தமான் சீமான் அடிக்கடி சொல்லுவார், தண்ணியை ஒழுங்காக கொடுக்கிறாயா? நான் கேட்டேன், பிரிவினவாதிப்பா, கர்நாடகத்தை தனியை விடு, நாங்க பார்த்துக்கிறோம் தானே. உலக இந்திய சட்டம் உலக சட்டம் இருக்கு. எனவே தண்ணீரை தடையின்றி நடுவர் மன்ற தீர்ப்பை ஏற்க வேண்டும், உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க வேண்டும். இல்லையே கர்நாடகத்திற்கு கடுமையான எச்சரிக்கை இந்தியா விட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.